வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாரியர் ப்ளஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாரியர் ப்ளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்குறதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி மெத்தட் தான். ஸோ சைன் அப் பண்ணுற வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வாரியர் ப்ளஸ் போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணிப்போம். ஸோ அக்கௌண்ட் சைன் அப் பண்ண கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து உங்கள் இமெயில் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் அண்ட் இதை கேப்சா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆகிட்டு உங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு விசிபிள் ஆகும் இந்த மாதிரி. ஸோ விசிபிள் ஆகிட்டு நீங்கள் அஃபிலியேட் டேஷ்போர்டு கொடுத்துக்கோங்க, இல்லை ஆஃபீஸ் கொடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ப்ராஃபிட்ஸ் கெட் பெய்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதற்கு நம்ம வந்துட்டு அஃபிலியேட் போயிட்டு ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஹை பே அவுட் ரேட் பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் டு 1 million ப்ராஃபிட் கான்டென்ட். ஸோ இதனுடைய பே அவுட் ரேட் பார்த்தீங்கன்னா $2.03. ஸோ ப்ராஃபிட்ஸ் கெட் பெய்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட். ஸோ இதனுடைய பே அவுட் பார்த்தீங்கன்னா $13. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஆஃபர் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ரெடி செட் ப்ராஃபிட்ஸ்ன்றது $0.86. ஸோ இப்போ வந்துட்டு இது நம்ம என்ன பண்ணணும்னா ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரிக்வஸ்ட் அப்ரூவல் கொடுங்க. கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு ஆஃபர் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க வித்தின் சம் ஹவர்ஸில். ஸோ அது அவங்களோட டைம் லைனை பொறுத்து தான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபர் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து சீக்கிரம் இமெயில் சிஸ்டம் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இதனுடைய விசிட்டர் வேல்யூ $1.85. ஸோ இதில் வந்து கெட் லிங்க் கொடுப்போம். ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்கை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணதோட இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இதுலேயே எக்ஸ்ட்ரா 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. டோன்ட் சென்ட் ஸ்பேம் ஆர் யூஸ் சேஃப் சோலோ ஆட்ஸ் ஆஃப் எனி கைண்ட். ஸோ ஸ்பேம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ பேப்பர் வியூ டிராஃபிக் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆல்சோ நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அதாவது அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் தவிர நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நாட் அலவுட் டு கிரியேட் ஃபேஸ்புக் குரூப்ஸ் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் ரிலேட்டட் டு மேட்பேக். ஸோ இது மாதிரி வந்துட்டு குரூப்பு க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹியர் ஸ்வைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேல்ஸ் பேஜ் போவோம். ஸோ காப்பி பண்ண லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ண அனுப்புவோம். ஸோ சேல்ஸ் பேஜ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் போய்ப்போம். சைட்ஸ் போவோம். ஸோ சைட்ஸ் போயிட்டு சைன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் பண்ணிட்டு பிளாங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதற்கு அடுத்தபடியே நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் சைட் போயிட்டு ஆஃப் நேம் மார்க்கெட்டிங் இமெயில் சிஸ்டம். ஸோ இதை நம்ம சீக்ரெட் இமெயில் சிஸ்டம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறையா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கீவேர்ட்ஸை. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன்.
பேஜ் டைட்டில் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ போல்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வேணால் மாற்றிக்குவோம். ஸோ நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சைட் நேம் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதை ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இது கொடுக்குறேன். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட லிங்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேரக்ட் ஆட் பண்ணாமல் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு link.meன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ட்ரைனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு ஸ்வைப்ஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு சே குட் பை டு கிரேட் 1 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து டைட்டில் கொடுங்க. ஸோ டைட்டில் கொடுத்துட்டு போர்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ போர்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபாண்ட் வந்து சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து தீம் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அகைன் நான் வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ இந்த லிங்க் வரையும் காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இப்போ அதில் அகைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு அகைன் இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதையும் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு நம்மளோட ஸோ லிங்க் இருக்கும். ஸோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு ஸோ நம்ம ட்ராக்கிங் லிங்க் போடணும். சரி நீங்கள் அஃபிஷியல் லிங்க் போடணும். ஸோ நான் வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸோ நம்மளோட லேண்டிங் பேஜுக்கு வந்துடும். ஸோ லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டு ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுவோம்.
இதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஸ்டைல் மாற்றிப்போம். ஸோ மாற்றிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கீழே கொண்டு வந்தாலும் பெட்ரு தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அகைன் இதில் இமேஜஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து அப்லோட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸோ கீவேர்ட் டூல் டாட் ஐஓக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் நேம் வந்துட்டு சீக்ரெட் இமேஜ் சிஸ்டம்னு கொடுங்க. ஸோ இதனுடைய நேம் எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரி டார்கெட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. குளோபல் இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் வருது. ஸோ பிடிஎஃப் மேட் பேக்காக் அண்ட் ரிவ்யூ மீடியம் அண்ட் டெமோ வீடியோ OTO அண்ட் டவுன்லோட் மேட் பேக் ஃபீட் பிடிஎஃப் அண்ட் அஃபிலியேட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸோ ப்ராடக்ட் நேம் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் அதை அப்படியே டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் கீவேர்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. அகைன் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஆல்ரெடி டேக்கன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிடிஎஃப் ஸோ பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வியூ பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணும்போது நம்மளோட லேண்டிங் பேஜ் போயிடும். ஸோ அஃபிலியேட் பேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டிங் பேஜ் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அனதர் ஸ்டெப் வந்துட்டு ஸோ கமிஷன் ரேட் $5.60 to $124 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப் போயிருக்கோம். ஸோ யூடியூப் போயிட்டு இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். சாரி, அந்த ப்ராடக்ட் நேம் பேஸ்ட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணுறோம். ஸோ ஸோ இதில் பேஸ்ட் பண்ண உடனே சரி பாருங்க, எக்கச்சக்கமான வீடியோஸ் வருது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், அதாவது ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வந்து இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடணும். ஸோ என்ன கொடுக்கணும்னா கூகுள் இல்லை நீங்கள் லிங்க்கை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்து டிஸ்க்ளோஷர் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டிஸ்க்ளைமர் அஃபிலியேட் டிஸ்க்ளோஷர் இல்லைன்னா நீங்கள் டேட்டா திஸ் வீடியோ contains affiliate links where I can where I can where I will earn commission when someone buys from the link. ஸோ டிஸ்க்ளோஷர் போட மாதிரி டிஸ்க்ளோஷர் போட்டு
இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் வெப்சைட் கொடுத்துக்கலாம், லேண்டிங் பேஜ். ஸோ அதுதான் மெத்தட். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள், ஹவு டு ப்ரொமோட் அஃபிலியேட் லிங்க்ஸ்னு ஒரு வீடியோஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெடிட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது எக்கச்சக்கமான வீடியோஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.